செக். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலை ஆராதனைக்கு. இந்த காலை நேரத்தில் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்க ஆராதிக்க தேவன் தந்த அந்த நல்ல தருணத்திற்காக ஸ்லாயகத்திற்காக நாம் தேவனை துதிக்கிறோம். We would like to thank Pastor Kirba and his team for leading us into the wonderful worship. அருமையான ஆராதனைக்குள்ளே நம்மை வழிநடத்தின பாஸ்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. அவர் நல்ல தேவன் பாருங்க. ஆமென். அவர் நம்மையில் வைத்த அன்புக்கு அளவே இல்லை. ஆமென். பைபிள் சொல்லுகிறது, நம் தாயின் கருவிலே உருவாகத்துக்கு முன்னுமே அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்தாராம். Amen. Hallelujah. Even before you were formed in your mother's womb, Bible says that God chose you and me to glorify him this day. Amen. இந்த நாள் அமேன் உலக தோன்றுவதற்கு முன்னுமே முன்குறிக்கப்பட்ட ஒரு நாள் பாருங்க. இந்த நாளில் நம்ம எல்லோரும் சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அமேன். சமயத்தை அதிகம் எடுக்காமல் குவிக்லி we have our dear beloved pastor Reverend Evans with us this morning. We are happy for him. அமேன். ஏறக்குரிய 35 ஆண்டுகளாக தேவனுக்கென்று வராகியத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு தெய்வ மனிதன். அமேன். Hallelujah. I had the privilege to introduce myself with him this morning. அமேன். அவரை பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சிச்சு, தேவனுக்காய் அதிகமாய் ஓடுகிற ஒரு ஊழியக்காரர். அமேன். தேவன் மேலே வைத்த அன்பு. அமேன். உலகமெங்கும், அதாவது இந்தியா தேசம் முழுவதும் உலகமெங்கும் தேவனால் விசேஷமாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு விசேஷித்த பாத்திரம் என்று விசேஷித்த பாத்திரம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளை கர்த்தர் அவரை கொண்டு நம்மோடு கூட அவர் இடைப்பட போகிறார். ஒரு ஆவலோடு எதிர்பாருங்க அவனுடைய வார்த்தைக்காக. அமேன். Just wait with an expectation for God's word that God is going to speak to you this morning. Amen. உங்களுக்கு என்ன வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு வேணுமோ அந்த வார்த்தை ஆவியானவர் நமக்கு அனுப்பி நம்மை அவர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். எஸ். தேவன் நமக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் அவர் பொருளாக கொடுக்கறது இல்லையா? நமக்கு அவர் ஒரு பொருளாக நீங்கள் கேட்குறது அவர் கொடுக்குற தேவன் அல்ல. பொருளுக்கு மாறாக என்ன கொடுக்குறாரு? வார்த்தையை கொடுப்பார் பாருங்க. அந்த வார்த்தையில தான் எல்லாமும் அடங்கி இருக்கிறது. நீ தேடுகிற பொருள், சந்தோஷம், சமாதானம், உயர்வு எல்லாம் அந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஆமென். அவர் வார்த்தையான வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினாராம் பாருங்க. ஆமென். சுகத்தை அனுப்பல, வார்த்தை அனுப்புறாரு. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சு? சுகம் இருந்துச்சு. இன்றைக்கு உன்னுடைய தேவை பொருட்கள் அல்ல. Amen. Not material. God will not give you anything materially, but He'll give you the word which contains material in it. Amen. Hallelujah. இந்த கால நேரத்தில் விசுவாசத்தோடு ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்ப்போம். தேவன் இந்த கால நேரத்தோடு நம்மோடு பேச போகிறார். Amen. Quickly, let's all put our hands together. Amen. கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம அன்பு போதகரை வரவேற்போம். தட்டுங்க, கரு நல்லா தட்டுங்க, பரவாயில்ல. Amen. Thank you. God bless you, Pastor. Thank you. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த கால வேளையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். பாருங்க, வெளி தேசத்தில் இங்கே கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து இப்படியாக தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். உலகமெங்கும் இந்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய கூட்டம். ஆமென். ஒரு நாள் போய் பரலோகத்தில் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இந்த காலவெளியில் உங்களை காண்பதிலே கர்த்தர் இந்த தேவையான போதவர் மூலமாக அருமையாய் ஆண்டவர் இந்த காலவெளியில் நமக்கு வார்த்தையை தருகிறார். ஆமென். The word is authority. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளிலே நாம் ஒருவேளை இந்திய தேசத்தில் இருந்திருப்போம் என்று சொன்னால் அநேக ஆண்டுடைய பிள்ளைகளாக வந்திருப்பீங்க. எல்லாம் ஒரு ஃபார்ம் சண்டேயில் ஒரு பெரிய ரேலி போகும். பெரிய ரேலிலாம் போயிருப்போம் சின்ன வயசில்.
அதெல்லாம் நமக்கு நினைவு வரும் இல்லையா? சரி, ஒருவேளை ட்ரெடிஷன் சர்ச்சில் அது ரொம்ப அதை அதிகமாக அதை கொண்டாடுவார்கள். ஆனாலும் இந்த நாட்களில் எல்லா சபைகளுமே இப்படிப்பட்ட பழைய நினைவுகளை அவர்கள் நினைத்து அதில் நல்ல காரியங்களை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதில் தவறு கிடையாது. ஆனாலும் நாம் உள்ள சத்தியத்தை அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாம் சண்டே நாளிலே ஆண்டவர், அது ஒரு பெரிய அடையாளம். அந்த நாட்களிலே கர்த்தர் எருசலேம் ஆலயத்தை சுற்றி அவர் மரிப்பதற்கு முன்பதாக அந்த எருசலேம் ஆலயத்தை சுற்றி அங்கே ஒரு பெரிய ஒரு பவனி, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை அது நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஆண்டவருடைய இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் என்று சொல்லி அங்கே அந்த பவனியை குறித்து அங்கே சொல்லுகிறார். இந்த பகுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுவிசேஷ புத்தகங்களே 4 பகுதிகளிலும் இந்த பகுதியை வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், மத்தேயு 21 1 19 வசனங்கள், இவையெல்லாம் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை இல்லையா? அந்த ஒரு வார்த்தை நமக்கெல்லாம் ஞாபகம். கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா. ஓசனான்னா ஒன்றும் இல்லை. ஓசனா என்ன அர்த்தம்னா ரட்சகர். ஆமென். ஆமாம், என்னை மீட்டருளும், என்னை விடுவித்தருளும், அந்த வார்த்தை தான் சொல்கிறாங்க இல்லையா? அந்த வார்த்தைகள் எருசலேமின் வீதிகளிலே சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை நிமித்தமாக இல்லை, கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார் இல்லை? எதில் பவனி வந்தாங்களா? கழுதையில். கழுதை ஒரு நல்ல ஆனிமலை. அதை பார்க்கும் பொழுது அதுதான் சகரியா சொல்லுகிறான், மரியின் மேலும் மரி குட்டியின் மேலும் என்று சொல்லி சகரியான் புத்தகத்தில் அதை குறித்து அங்கே சொல்லுகிறார். அதோடு கூட இல்லாமல் அந்த கழுதை ஒரு தாழ்மைக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது இல்லையா? அவர் கழுதையை மட்டும் தான் கேட்டார், ஆனால் கூட்டத்தை கேட்கல. கூட்டம் என்ன செய்யுதுங்க? தன்னால் கூடிய கூட்டம் அது இல்லையா? மக்கள் என்ன செய்தார்கள்? தேவனை துதித்து ஆண்டவரை என்ன செய்தார்கள்? ஆராதித்து இல்லையா? சாலைகளிலே அப்படிப்பட்ட ஒரு கூடுகை அங்கே பார்க்கிறோம். ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் செய்த ஒரு ரெஃபர்மேஷன் என்ன தெரியுமா? அந்த ஊர்வலத்துக்கு பிறகு ஒரு ரெஃபர்மேஷன் செஞ்சார். எருசலேம் ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. போன ஆலய பிரகாரங்களில் நல்லா கவனிக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் கோவப்பட்டதை அங்கே தான் பார்க்குறோம். என்ன செஞ்சாருங்க? என்ன பண்ணார்? சாட்டை எடுத்துட்டு ரொம்ப அழகாக சொன்னாங்க, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெப வீடு, இந்த வீட்டை என்ன செய்யாதீங்க? கள்ளர் குகையாக்காதீங்க. ஏன் சொன்னாங்க கள்ளர் குகையாக்காதீங்க? ஆண்டவருக்கு எப்பவுமே ஒதுக்கப்பட்ட ஜனங்க, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் மேலே ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்குமா? இல்லை, அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்குமா? இவன் புறா விற்கிறவனும் காசு விற்கிறவனும் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? அந்த பஸ்கா பண்டிகை நாட்கள் அது. அப்போ பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தான் எல்லாரும் வருவான். எவ்ரி வீக் வரவன் எருசலேமில் இருக்கிறவன். இந்த எல்லா ஊரில் இருக்கிற யூதர்களும் புறஜாதிகளும் அன்றைக்கு ஒரு நாள் ஆலயத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் அனுமதிக்கப்படுகிறதற்கு ஒரு பிரகாரம் இருக்கும், ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் புறஜாதிகளுடைய வாசல், புறஜாதிகளுக்காக வைக்கப்பட்ட பிரகாரம். இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? கட்டிங்க என்ன வேலை செய்கிறான்? எல்லாத்தையும் கொண்டு வந்து கடையை போடுறான். ஆண்டவர் பார்க்குறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை வரவேன் புறஜாதிகள் பிரகாரத்தில் நீ கடையை போட்டு வாசலை அடைச்சிட்ட. வாசல் அடைக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கோபம் இல்லையா? அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அந்த ஆலயத்துக்குள்ளே புறஜாதிகள். அதில் தான் சாட்டி எடுக்கிறாரு. எடுத்து அடிச்சுட்டு சொல்கிறாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும், யூதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும். கர்த்தர் அந்த பாரம்பரியத்தை, அந்த முறையை எல்லாத்தையும் உடைக்கிறாரு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு சொல்கிறாரு, இது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு இடம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பவனி தான் ஒரு பெரிய ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தது, ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது ஆலயத்திற்குள்ளே.
இல்லையா? ஆண்டவர் அந்த நாட்களிலே ஒரு பெரிய அந்த யூதர்களுக்குள்ளே இருந்த பாரம்பரியங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஆலயங்கள் எழும்ப வேண்டும், தேசங்கள் எங்கும் எழும்ப வேண்டும். ஆமென். இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறீங்க. கடந்த நாட்களிலே நான் என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக நான் சொன்னது போல அநேக இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுவது உண்டு. அதோடு கூட மூத்த ஊழியர்களை நான் சந்திப்பது உண்டு. வந்த உடனே உங்கள் போகிற இடத்துல பேசி கொண்டிருந்தேன். பெங்களூர் பட்டணம் என்று சொன்ன உடனே 2 மூத்த ஊழியர்களை அவரிடத்துல சொன்னபோது அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். நானும் அந்த ஊழியர்களோடு பழகின நாட்கள் உண்டு. அவருடைய ஏன்னு சொன்னால் அவருடைய ஆத்தும பாரம், அவருடைய தாகம் இன்றைக்கும் தனியாமல் தேசம் எங்கும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிற கூடங்களை பெருக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2 காரியங்கள், இவை 2 தரிசனங்களாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று, நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். மற்றொன்று, ஒரு ஆராதிக்கிற கூட்டத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும். இதுதான் ஒன்று, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் ஒன்று, தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை சம்பாதிக்க, என்னுடைய தம்பியும் வெளிநாட்டில் துபாயில் ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கிறான். என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் அநேகர் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். என்னுடைய உறவுகள் அநேகர் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கிட்ட சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறார் என்று சொன்னால் நீங்கள் மிஷனரிகளாக போகிறீர்கள். நான் இந்த செய்தியை எல்லா சபைகளிலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலே நான் என்னுடைய வாலிப நாட்களே ஊழியத்தை செய்தபோது சிஸ்டர் கிளேன் என்று சொல்லுகிற ஒரு சகோதரி ஜெர்மனிய தேசத்திலிருந்து சென்னை பட்டணத்திலே அவர்கள் ஊழியம் செய்தபோது அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். 1987ஆம் ஆண்டு சொன்னார்கள், இவான்ஸ், நாங்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்தோம். இந்திய தேசமெங்கும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தோம், அச்சிட்டு கொடுத்தோம், தேவனை ஆராதிப்பதற்கான பல ஆலயங்களை கட்டினோம், எல்லாவற்றையும் செய்தோம். வரும் காலங்கள் மாறும். நீங்கள் எல்லாம் புறப்பட்டு எங்கள் தேசங்களுக்கு வருவீர்கள். நான் அதை கண்கூடாக ஜெர்மனிய தேசத்திற்கு போன போது கண்டேன். தேசத்திற்கு சுவிசேஷம் தேவை. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களே, தமிழ் க்ரௌடாக கூடி உட்காந்துருக்கிறீங்க. நான் கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற வெள்ளைக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? சொல்லணும் ஐயா. ரொம்ப சந்தோஷமா தேவன் அதற்காக அவங்கள கொண்டு வந்திருக்காரு. விட்டுறக்கூடாது அவங்கள. இது கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ பெயர் உண்டு, ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லை. தேவன் உங்களை கொண்டு வந்தது நோக்கம் அது. அந்த பாரத்தோடு கூட, அந்த தரிசனத்தோடு கூட நாம் போகும் பொழுது, நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, where there is a vision, there is a provision. உனக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை காரியங்களையும் தேவன் உங்களுக்கு தருகிறார். இந்த காலவளையிலே சொல்லுகிறேன், என் விசுவாச அறிக்கை செய்கிறேன். நான் இந்த ஜனவரி மாதத்தின் துவக்கத்தில் ஒரு தேவ ஊழியரை, மூத்த ஊழியரை, இந்திய தேசத்தில் இருக்கிற பல ஸ்தாபனங்கள் உண்டு, மிஷனரி ஸ்தாபனங்கள். அதில் ஒரு மூத்த ஸ்தாபனமானது அநேக மிஷனரிகளை கொண்ட ஒரு ஸ்தாபனம். அந்த அண்ணனை நான் சந்தித்தேன். அவர் வயது முதிர்ந்து அவருடைய ஓய்வு நாட்களிலே இருக்கும் பொழுதும் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களை சந்தித்த போது கண்ணீரோடு என்னிடத்திலே காரியங்களை பகிர்ந்து கொண்டார். இந்த தேசத்திற்கு சுவிசேஷம் வந்து 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த இந்திய சுதந்திர பாகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லையே, எனக்கு கொடுக்கவில்லையே என்கிற ஒரு கண்ணீரும், ஒரு மனபாரமும், ஒரு மன அழுத்தமும், ஆத்தும பாரத்தோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். பகிர்ந்து கொண்ட போது என்னுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. ஆண்டவரே, நானும் கடந்த 35 ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நகரத்திலே, பட்டணத்திலே, இந்தியா முழுவதுமாக வெளிதேசங்களில் வாழ்கிறவர்களும் என் இந்தியா எழுப்புதலை காண வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆனால் ஏன் இன்னும் ஆண்டவரே இது நடக்கவில்லை, இந்த சுதந்திர பாகத்தை நீர் கொடுக்கவில்லையோ என்கிற ஒரு பாரம் இருந்தது. ஆனால் இந்தியாவிலே இருக்கிற சொற்ப கிறிஸ்தவர்கள் தான் 3% கூட இல்லை இல்லையா? ஒருவேளை கிறிஸ்தவ ஸ்தாபனங்களாக ஒருவேளை கணக்கெடுத்தால் ஒருவேளை சொல்லிக்கொள்ளலாம் 7%, 8% இருக்கலாம் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி. ஆனால் இதன் ஊடாக கர்த்தர் போடுகிற ஒரு பாரம் என்ன? வேதத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது 105ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க எடுத்துக்கொள்வோம். 105ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 7 வசனம் வரையிலும் ஒரு யுத்திகளை அங்கே சங்கீதக்காரன் மிக அழகாக ஒரு காரியத்தை நமக்கு கோடிட்டு காட்டுகிறான். சங்கீதம் 105ஐ நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 105ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பல காரியங்களை அங்கே காண்பிக்கிறார். அதற்கு முன்பாக 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 105 11ஆம் வசனம். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். உனக்கு தருவேன் என்றார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்றார். பாருங்க, சுதந்திர பாகத்தை தருவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. அல்லேலூயா. அடுத்து ஈசாக்கோடு கூட அவர் கொடுத்த உடன்படிக்கை, யாக்கோபோடு கூட செய்த பிரமாணம், இப்படி ஆண்டவர் சந்ததிகளோடு கூட அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம். வேதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் உடன்படிக்கையை நாம் பிடித்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? தேவன் இப்படி உடன்படிக்கைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு தருகிறார். இவையெல்லாம் நாம் இதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதன் ஊடாக நாம் பயணிக்கிறோம். ஆனால் இது எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலங்கள் இருக்கிறது. யோசுவாவின் காலத்தில் தேவன் அதை 525 ஆண்டுகள் கழித்து கானானை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். இந்த கானானை அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த கானானிலே கர்த்தருக்கு யோசுவா அவன் ஆராதனை செய்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்படி ஆராதனை செய்கிற நம்முடைய ஸ்தலமானது என்ன? ஒவ்வொருவருக்கும் ஆராதனை செய்கிற ஸ்தலமானது தேவனை ஆராதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இல்லையா, ஆராதனை கூடங்களாக இந்த சபைகள் நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கிறது. ஆகையால் தான் நம்ம இந்த தேசத்துக்கு வந்தால் கூட என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமையில காலையில் வந்து கூடுறோம் இல்லையா? ஆண்டவரே, எங்களுக்கு ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். வீட்டில் ஜெபிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஒரு ஸ்தலத்தை நாம் தேர்ந்தெடுத்து கூடுகிறோம் என்று சொன்னால் இது ஒரு ஜெபிக்கின்ற இடம், கர்த்தரை துதிக்கின்ற இடம், இது ஒரு நம்பிக்கைக்குரிய இடம், நற்செய்தி அறிவிக்கிற இடம். ஆமென். சபை எப்பொழுதும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். சபை நம்ம தான் சபை. அதனால் சபை கூடி வருதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிட கூடாது. இட்ஸ் a very important. நான் பார்க்கிறேன், 7 நாள் வேலைக்கு போகிறான், சபைக்கு போகிற 2 மணி நேரத்துக்கு அவனுக்கு என்ன இல்லை? டைம் இல்லைங்க. 7 days இந்தியாவில் நான் பார்க்குறேன் இல்லையா? இந்த ஐடிலாம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக கவனித்து பாருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தடை இதெல்லாம். மனுஷன் வேலை செய்யுது 8 மணி நேரம் தான் இல்லை. என்னைக்கு 12 hours மாறிச்சோ இது கர்த்தர் வைத்த முறைமையெல்லாம் மாறுது இல்லை. அடிப்படையான காரியங்களில் மனுஷன் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்ய முடியும், இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லை. அப்போ ஓய்வு நாளில் அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? கர்த்தரை அந்த நாள் ஃபுல்லாக இல்லை. 6 நாள் எனக்கு, 1 நாள் யாருக்கு? தேவனுக்கு. அந்த 1 நாளில் பாருங்கள், 1 நாள் கொடுக்கறது இல்லை, நம்ம சொந்தத்துக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த 1 நாளில் 2 மணி நேரம் தரதுக்கு என்ன செய்கிறோம்? அந்த 2 மணி நேரம் தான் நிறைய வேலையை வச்சுக்கிறோம் இல்லை. கர்த்தருடைய நாளை நாம் கனப்படுத்த வேண்டும். எந்த அளவாய் கனப்படுத்துகிறோமோ இல்லையா,
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம கொடுத்தா கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்வார். கர்த்தரை ஆராதிப்பதற்கும் கர்த்தரை ஊழியம் செய்வதற்கும் நம்முடைய எப்போதும் நம்ம அதில் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது கிவ் எ ப்ரியாரிட்டி டு காட். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, கவனிக்கிறாரு இல்லையா? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவர் நம்மை முக்கியப்படுத்துவார் இல்லையா? இந்த பகுதியில் அதை தான் இங்கே 7 உத்திகளை அங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர் 105ஆம் சங்கீதத்தில் அங்கே பார்க்கிறோம். 7 வசனங்களில் 7 காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த 7 காரியங்களும் இன்றைக்கு நாம் பேச முடியாது, இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், வெற்றிக்கான யுத்திகளாக 7 காரியங்களை சங்கீதம் 105 1-7 வாசிக்கலாமா? 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்தமான நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. பாருங்க அந்த காரியங்களை. முதலாவது, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள், துதியுங்கள். கர்த்தரை துதிக்கும்படியாய் எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் இல்லையா, நாம் நினைக்கின்ற காரியங்கள் நடைபெறாமல் போனாலும், தாமதம் ஆனாலும், எந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அல்லேலூயா. காலையில் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காலையிலேருந்து எத்தனை பேர் காலையில் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணியிருப்பீங்க? இல்லை, இட்ஸ் இன்சைட் அவர் ஹார்ட். ஆல்வேஸ் வி ப்ரைஸ் டு காட். எது நடக்குதோ இல்லையோ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று எப்பவும் நடக்கணும், நம்முடைய வாய்கள் அவரை எப்பொழுதும் துதிக்கணும். 63ஆம் சங்கீதத்தில் தாவீதுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா? வனாந்திர வாழ்க்கை. அப்சலோம் நிமித்தமாக வனாந்திரத்துக்கு போகிறான். வனாந்திரத்துக்கு போன உடனே அந்த வனாந்திரத்தில் அவன் தப்பிச்சு இருக்கிறான். டெசர்ட்டில் அவன் சொல்கிறான், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வீட்டில் பிரச்சனை, அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை வர்றதுன்றது பெரிய உபத்திரம் அது இல்லையா? ஃபேமிலிக்குள்ளே கிளாஷ் வந்து எப்படி இருக்குங்க? வெளியே ஆஃபீஸில் அவுட் சைடில் சண்டை போட்டால் கூட என்ன செய்வோம்? இட்ஸ் ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்தால், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்தால் என்ன செய்வோம்? அதிக மன அழுத்தம், கர்த்தரை துதிக்க முடியாது இல்லை? ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன், நாம் தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும். அதை தாவீது அவன் செய்கிறான். அதுவும் எப்படி செய்கிறான் நான் பாருங்கள். அந்த அனுபவத்தில் அந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க, அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை தேடுகிறேன். அவன் இக்கட்டான சூழ்நிலையில். 2வது, கர்த்தரை துதிக்கிறேன். 3வது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவன் சொல்கிறான், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா. எப்படியா? அப்போ துதிக்க ஆரம்பித்தா உங்களுக்கு என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி தன்னால் வரும். கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தா, கர்த்தரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பித்தா சந்தோஷம் தன்னால் வரும், நமக்கு நம்பிக்கை வரும், விசுவாசம் கூடும். அல்லேலூயா. நீங்கள் எப்பவுமே ஆலயத்தில் சொல்லுவேன், பாஸ்டர் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியலை அப்படின்வாங்க. உடம்பு சரியில்லைனா தான் சர்ச்சுக்கு வரணும். ஏன்னா உனக்கு அங்கே என்ன கிடைக்கும்? அடேங்கப்பா. அப்போ நம்மால் பேர உல்ட்டாவாக இருக்கிறான். உடம்பு சரியில்லைன்னா சர்ச்சுக்கு வர மாட்டானா? நான் சொல்லுவேன், நீ உடம்பு சரியில்லைனா சர்ச்சுக்கு வா. ஒருவேளை சர்ச்சுக்கு வந்து செத்து போயிட்டேன்னா நான் உன்னை என்ன செய்கிறேன் சொல்லுங்கள்? சொன்னாங்க, அழகாக சொன்னாங்க, உன்னை உயிரோட எழுப்புறேன். அதான் விசுவாசம். ஆமென். அதனால் சொல்லிட்டேன், ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சர்ச்சுக்கு ஆப்சண்ட் ஆகக்கூடாது. உங்கள் வேலைக்கு ஒன்று ஆப்சண்ட் ஆகலாம், ஆலயத்துக்கு கர்த்தரை துதிக்கிற இடத்துக்கு என்ன ஆகக்கூடாது? ஆப்சண்ட் ஆகக்கூடாது. கர்த்தரை பார்க்கிறார். அதிக கனத்தோடு இல்லை, அதிக கவனத்தோடு நாம் கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அது இல்லை. இப்படி ஒரு கூட்டம் இங்கே வரும் பொழுது உங்களோட கூட சேர்ந்து ஒரு கூட்டம் வரும். ஆமென். எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கு முன்னாலே சனிக்கிழமை இல்லை, இங்கே ரெண்டட் பில்டிங்காக இருக்கிறதுனால ஒருவேளை நீங்கள் இந்த டைம் கவர்ஸ் தான் பண்ண முடியும். நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் என்ன செய்வோம்? சாட்டர்டே வந்துடுவேன்.
சாட்டர்டே வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் டீம் எல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக உங்களோட பேசுகிறேன். இல்லை ப்ரிப்ரேஷன் டீம் எல்லாம் வந்த உடனே நாங்கள் எல்லாம் ஜெபிப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்னுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த சேரெல்லாம் போட்ட பிறகு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். நாற்காலியெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே துதிக்கிற ஒரு கூட்டத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. 4 திசையும் கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஒரு ஜெபம் எப்போவுமே இருக்கும். ஒருவேளை நான் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்காக நைட்டு ஜெபிக்கலை போல இருக்கு. நான் புது ஆத்மா கொண்டு வாங்க ஜெபித்தேன், ஆனால் புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்கன்னு ஜெபிப்பேன். நான் போகிற எல்லா ஆலயங்களிலும் பாருங்க, ஆண்டவரே ஒரு புதிய ஆத்மாவை நான் பார்க்கணும்னு ஜெபிச்சுட்டு போவேன். காலையில் ஒரு புது ஃபேமிலி வந்திருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கனப்படுத்துகிறார், நம்முடைய வாஞ்சியை கனப்படுத்துகிறார். எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்ளை பண்ணும்போது கர்த்தர்ட்ட விசுவாசத்தோடு சில காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லணும். நீங்கள் சொல்லி ஜெபிங்க. சில நேரங்களில் நமக்குள்ள சில அவிசுவாசங்கள் வரும் இல்லையா? அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களும் கூடவே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, காதில் வாங்கவே கூடாது. நம்முடைய விசுவாச பயணம் விசுவாசத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பயணிக்கணும். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் எனக்கு செய்வார். அதுதான் இந்த 7 காரியங்கள் இஸ் அ பாசிட்டிவ் அப்ரோச். நம்ம எப்பவுமே எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணி தான் பழக்கம் இல்லை? எல்லாத்தையும் நெகட்டிவாக என்ன செய்வாங்க, அங்கே வரலன்னா என்னன்னு பாருங்க, நடக்கலைன்னா என்ன பாருங்க அப்படி தான் சொல்லுவோம்ல. அப்படி இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே முதலாவது அங்கே தேவனை துதிக்கிறார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். துதிக்கிறார்கள் இல்லை? துதிப்பதற்கு சில நேரங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகத்தில் தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அந்த பகுதியிலே 6:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒன்று வாசிக்குமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அடுத்து வாசிக்க. 6:1 is right. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே இஸ்ரவேலர்கள் யோசுவாவினால் வழிநடத்தப்பட்டு யோர்தானை கடந்து இப்பொழுது அவர்கள் கானானை சுதந்திரிக்கும்படி போக வேண்டும். போகிற பாதையிலே அவர்களுக்கு ஒரு பெரிய தடை வருகிறது. எரிகோ என்கிற ஒரு சுவர் அங்கே எரிகோவிலே, அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய தடையை பார்க்கிறார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பல தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆண்டவரை ஆராதிக்க விடாம, துதிக்க விடாம, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள விடாமல் தடைகள் வரும். மீகாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் என்ன செய்றாரா? உமக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, ஒரு தடை வருது அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த தடையை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னால் இருக்காரு. ஆமென். போன வாரம் சர்ச்சில் கேட்டேன். ஒரு சர்ச்சில் சின்ன சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பேன். சண்டே ஸ்கூலில் கேட்குற மாதிரி தான் கேட்பேன் சில விஷயங்களை. ஆண்டவர் எங்கம்மா இருக்கிறாரு? அதுதாங்க, அது பேசிக். இது தெரியும், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் எனக்குள்ளே இருக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு என்ன வரும்? பயமும் பதட்டமும் வரும். இந்த சின்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், எதையும் சந்திப்பதற்கான பலத்தை தருகிறவர் என்னோடு இருக்கிறார். எதையும் ஜெயிப்பதற்கான பலத்தை தருகிறவர் என்னோடு இருக்கிறார். எதையும் நான் ஃபேஸ் பண்ணுவதற்கான தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார், மோசையோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார். யோசுவாவுக்கு முன்பாக ஒரு எரிகோவின் மதில் அங்கே காணப்பட்டது இல்லையா? இன்னைக்கு அநேக நேரங்களில் பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது இல்லையா? ஆமாம், பாருங்கள் எப்படிலாம் தடை பாருங்கள். லோத்தினுடைய குடும்ப விவகாரம் நமக்கு தெரியும். எப்படி லோத்து சோதேமுக்கு போனாருன்னு இந்த ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். ஆபிரகாம் பார்த்து விட்டு கொடுத்துட்டாரு.
இவர் செழிப்பான இடத்துக்கு போயிட்டாரு. இப்போது செழிப்பான இடத்துல பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? அவர் இறக்கும் பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களை என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இப்போ சொல்கிறாரு, காப்பாற்றுறதுக்கு உனக்கு ஒரு இடத்த நான் நியமிக்கிறேன், நீங்கள் குடும்பமாக என்ன செய்யுங்க, போங்க. ஆனால் பாரு, போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்? என்ன பிரச்சனை? இந்த அம்மா என்ன செய்யுது? திரும்பி பார்க்குது. எதை பார்க்குது? அழிந்து போகிறல்ல, கட்டின வீடு, சொத்து, சுகம், பணம், எல்லா உலகம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குதுங்க உலகம்? இயேசு உள்ளே இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. உலகம் எங்கே இருக்குது? சோதேம் குமாரால் இருக்குது. ரைட்டு, உண்மையாக சொல்லணும். உலகம் எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. இதாங்க உலகம் உள்ளே இருக்குது சார். உலகம் உள்ளே இருக்கிறதுனால தான் என்ன செய்ய மாட்டேங்குது? கண்ணு வச்ச கண்ணு, சரியா சொன்னாங்க சகோதரி, வச்ச கண்ணு எடுக்க முடியல. இல்லை, ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போ தான். நல்ல பாட்டெல்லாம் பாடுவார் அவர், நல்ல ப்ராக்டிக்கலாக பாடுவார்ல அவருடைய பாட்டெல்லாம். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அம்போ தான் அபிஷேகம், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். நம்முடைய இருதயம் உலக பற்றுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. அது தடை. சோதேம் குமாராவினுடைய கண்கள் அவர்கள் விட்டு வந்த அத்தனை பாவ காரியங்கள் மீது போனதுனாலே அவர்கள் சுதந்திரிக்க முடியவில்லை. ஒரு சாபத்தின் ஒரு வம்சத்தை உருவாக்குகிற ஒரு காரியம் நடந்தது. தெரியுமா உங்களுக்கு? லோத்தின் மூலமாக வந்த வம்சங்கள் சபிக்கப்பட்ட வம்சமாக மாறினது. மோவாபியர் இல்லையா? அவர்கள் சபிக்கப்பட்ட வம்சமாக மாறினார்கள். உலக பற்று இது கர்த்தரை துதிக்க விடாமல், கர்த்தரை ஆராதிக்க விடாமல் தடையா இருக்குது. தெரியுமா? உலக பற்று நம்முடைய காரியங்கள் இல்லை, அதுலேருந்து வெளியே வர முடியாது இல்லையா? அடுத்து பாருங்க, இங்கே ஒரு தடையை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19:25 இல்லையா? அடுத்து 1 சாமுவேல் 17:39, நான் லோத்துவை குறித்து சொன்னது அந்த சம்பவம். 1 சாமுவேல் 17:39 வாசிக்கலாமா? அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு என்ன செஞ்சானா? அவன் போற அதே இதுவோட நீ போடா. உனக்கு இருக்கிற பலம், உனக்கு இருக்கிற நீ எப்படி இருக்கிறியோ, யுவர் ஒரிஜினாலிட்டி இஸ் ஓகே, இஸ் தட்ஸ் எனஃப் இல்லை? இவனுடைய ஒரிஜினாலிட்டியில் அவன் இருக்கணும் இல்லையா? என்ன செய்யுது? மற்ற ஆளை பார்த்து என்ன செய்யக்கூடாது. அப்போ பாருங்க, இவன் உடைய போடுறான். இப்போ உடையோட என்ன செய்ய முடியல? கோலியாத்தை எதிர்கொள்ள முடியல. உடை இவனுக்கு ஒரு தடை. கவனிக்கணும். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும், கர்த்தரை நெருங்க விடாம. நீங்கள் நினைப்பீங்க இது தடையாக நினைப்பீங்க இல்லை? நான் நிறைய இந்தியன் சர்ச்சஸ்க்கு மாத்திரம், எல்லா சர்ச்சஸும் சொல்லுவேன், நம்ம உடுத்துகிற உடையிலிருந்து, நம்ம நடக்கிற நடக்கையிலிருந்து, இட்ஸ் a very important example to others. எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். கல்ச்சரை காரணம் காட்டக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம போய் என்ன செய்கிறோம்? கல்ச்சர் இஸ் அ பைபிள் கல்ச்சர். பைபிளில் ஒரு கல்ச்சர் இது நம்ம கற்றுக் கொடுக்குது. காட் நாட் அகெயின்ஸ்ட் கல்ச்சர் இல்லை. எல்லா கலாச்சாரத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறவர், எல்லா மொழி மக்களையும் நேசிக்கிறவர், எல்லாத்தையும் இல்லை. அந்த நாட்களில் மிஷனரிகளாக வந்தாங்க தெரியுமா? இந்தியாவில் வந்து சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்திய மொழியை கற்றுக்கிட்டாங்க, அங்கே உள்ள கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணாங்க இல்லை. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில பாரம்பரியங்கள் கூட என்ன செய்கிறது? துதிக்க விடாமல் என்ன செய்யுது?
தடுக்குது சார். இல்லையா? மெயின்லைன் சர்ச்சஸில் போனீங்கன்னா அப்படி எழுந்து உட்காந்து அப்படி ஆராதிப்பாங்க. அதை அகைன்ஸ்டாக சொல்லலை. சில நேரங்கள் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஃப்ரீடம் இல்லாமல் அவங்கள கட்டி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இல்லை? அப்போ பாருங்கள், எப்படி நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு ஃப்ரீடம் நமக்கு இல்லையா? சில பாரம்பரியங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை என்ன செய்யுது, கர்த்தரை துதிக்க விடாமல் ஒரு பாண்டேஜ் அது இல்லை? அதெல்லாம் வேற வரணும். அப்போது பாருங்கள், உடை தேவைதான், போட்டுக்கிட்டோம். ஆனால் தாவீதுக்கு உடை மேன்மை இல்லை, உடை முக்கியம் இல்லை. அவனுக்கு இருக்கிற விசுவாசம், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் பாருங்க. அவன் தடைகளை எடுத்துட்டு அவன் இருக்கிற மாதிரி அவனுடைய ஒரிஜினாலிட்டியில் என்ன செய்கிறான், அவன் போய் நிற்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமாம் இல்லையா? நெகேமியா அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் செய்கிற ஊழியத்திற்கு எதிராக வருகிற தடைகள் இல்லையா, வருகிற போது அந்த தடைகளை அவன் எதிர்த்து நிற்கிறான். சில கர்த்தருடைய காரியங்களை நீங்கள் செய்ய போகும் பொழுது அநேக சன்பல்லாத்தும் தொபியாக்களும் வருவார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடி நம்மை தடை செய்வதற்கு, பல வார்த்தைகளை சொல்வதற்கு இல்லையா, அந்த உலகம் முழுவதுமான பல காரியங்களை பார்க்கிறோம். சத்ருவோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தையும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளையும் வைத்து அந்த தடைகளை மீறி நாம் கர்த்தரை போய் ஆராதிக்கணும். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக அவர் போகிறார் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கரில் நாம் 2ஆம் அதிகாரம் 6-10 வாசிக்கும் பொழுது, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களும் அக்கிரமங்களும் நமக்கு தடையாக காணப்படுது இல்லை? அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்கிறது எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம் துதியினாலே அவர் மகிமைப்படுகிறவர். சரி, 2ஆவதாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆமென். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். பாருங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அங்கே சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தரை குறித்து, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய மேன்மை பாராட்டத்தில் எப்பவும் ஆண்டவராக தான் இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் போட்ட பிச்சை. அதெல்லாம் உலகத்துடைய ஆசீர்வாதத்தையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் வரும். நான் நிறைய ஆலயத்தில் இந்த காரியத்தை சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ நன்றாய் கவனித்து கேளுங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து விட்டார். ரட்சிப்போடு சேர்ந்து என்ன வந்துருச்சுங்க? ஆடட் அன்டு யூ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிறகெல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்தது தான் எல்லாம். படிப்பு, வேலை, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற வசதிகள், எல்லா ஜாபு இல்லை, மற்ற எல்லா ஆண்டவர் கூட கொடுத்தது இல்லையா? இந்த கூட கொடுத்தது நமக்கு மேன்மையாக நிற்கக்கூடாது. சில பட்டணங்களுக்கு நான் போவேன், சில தேசங்களுக்கு நான் போவேன், சில ஆட்களுக்கு என்னன்னே தெரியாது இல்லையா? அவங்க வந்தது, எப்படி இருந்தோம், எப்படி வந்தோம், இல்லை இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மண்டை கனமாயிடும் இல்லை? இந்த ப்ரைட் ஸ்பிரிட் இருக்குது பாருங்க, இந்த பெருமை நாவி பார்த்துருக்கீங்களா? பெருமை நாவி உள்ளவர்களில் பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம். இந்த பெருமை நாவி நம்ம வீழ்த்திடும். கர்த்தரை எப்பொழுதும் நம் தாழ்மை உள்ளவர்களாய் இல்லையா? கிருபை எங்கே கிடைக்குது அப்படின்னா, நல்ல ரகசியம் இதுதான். தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை கொடுக்கப்படும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்பொழுது ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதையில் கர்த்தரோடு இருந்தார். தாவீதின் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ரகசியம். அவன் தன் வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தரை சொல்லி துதிப்பான். ஆமென்.
அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை குதிரையை குறித்து இல்லை, அவனுக்கு ரதங்களை குறித்து இல்லை, என் வீட்டு பங்களாவை குறித்து இல்லை, என் காரை குறித்து இல்லை. ஒரு பெரிய ஃபாரின் கார், நல்ல ஒரு லக்ஸரி கார் வாங்கிட்டு அவ்வளோ தொடச்சி பார்ப்பான். அது நமக்கு மேன்மை இல்லை. இதெல்லாம் வரும் போகும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சகலத்தையும் நமக்கு தருகிறவர். இந்த கால வேளையில சொல்றேன், சகலத்தையும் தருகிறவர், சகல ஆசீர்வாதங்களுக்கு உரியவர் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் நமக்கு மேன்மை. அல்லேலூயா. வெற்றிக்கு தாங்க வழி, அவரை மேன்மைப்படுத்தணும். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் எந்த காரியத்தை ரொம்ப பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணதே கிடையாது. என் மனைவி அரசாங்கத்தில் வேலை செய்கிறாள். இஸ் இஸ் எ ப்ராக்டிக்கல் வே நான் சொல்கிறேன் இல்லையா. என்னுடைய சிஸ்டர்லா ஃபேமிலிஸில், என் ஒய்ஃப் ஃபேமிலியில் பிள்ளைங்கள்லாம் எம்டெக் படித்து, டாக்டர் படித்து, பிபிஎஸ் படித்து நல்லா உயர்ந்தெடுத்துறது. என்னுடைய பிள்ளைகள் பெருசாக ஒன்றும் படிக்கலை. சாதாரணமாக அவங்கள படித்தது, என் மகன் படித்தது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில், என் மகள் படித்து WCCயில். இட்ஸ் எ நார்மல் கிராஜுவேட் தான். ஆனால் கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். என்னுடைய மகன் பிஜி முடித்தான், ஒரு நல்ல ஜாப் கிடச்சிது. என்னுடைய மனைவி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சென்னையில். ஆனால் அவங்க ஒரு நாளும் என் மகன் அவனுடைய வேலைக்காக முயற்சி செய்யும்போது என் மகன் சொன்னான், அம்மா படிக்க வச்சிங்க, நான் ஜெபிக்கிறேன், ஜீசஸ் எனக்கு வேலை கொடுப்பாங்க. அதே போல் TCSயில் போய் ஜாயின் பண்ணான். ஆஃபீஸில் HR அசிஸ்டன்ட் மேனேஜர். நாங்கள் இதுக்காக முயற்சி பண்ணல இல்லை. அவருடைய ஊழியத்து மேலே கன்சர்னோடு இருக்கும்போது கர்த்தர் என் குடும்பத்தின் மீது கரிசனை உள்ளவர். இஃப் யூ கன்சர்ன் அபவுட் த காட்ஸ் மினிஸ்ட்ரி, காட் வில் கன்சர்ன் அபவுட் யுவர் ஃபேமிலி. ஆமென். அதை நான் பார்த்தேன் கண்ணார. என் மகள் அப்படி தான். அவள் படித்தா சொன்னா, அப்போ நான் PhD பண்ணோம். அவள் இங்கிலீஷ் தான் படித்தா, லிட்ரேச்சர். நவ் ஷீ இஸ் டூயிங் எ PhD இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். முடிக்க போகிறான். நாங்கள் எதுக்காகவும் போய் பிரயாசப்படவோ, நாங்கள் அதற்காக அலையவோ. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திஸ் இஸ் அ பாசிட்டிவ். எதுக்காகவும் போய் முட்டி மோதிட்டு எனக்கு கிடைக்கல அதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் கொடுப்பார். அதன் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவர் இல்லையா. பாருங்க, அவருடைய நாமம் ரட்சிப்பை தருகிறது. முதலாவது யோவான் 1:12 ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும், யோவான் 1:12 பிள்ளைகளாகும்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் அது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அது. அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், அந்தஸ்து. ஆமென். ஆமாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, ரட்சிப்பை கொடுக்கிறது அவருடைய நாமம். இரண்டாவது, அவருடைய நாமத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 3:5-6 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே பேதுரும் யோவானும் ஆலயத்திற்குள்ளே போகும் பொழுது அங்கே பிறவியிலே சப்பானியாக இருந்து அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசு நாமத்தில் எழுந்து நட. பாருங்க, இயேசு நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பார்த்தீங்களா. அவன் நீ பயன்படுத்தியிருக்கீங்களா? இயேசு நாமத்தை பார்த்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா இல்லையா? நான் பயன்படுத்தியிருக்கேன் சார். ப்ராக்டிக்கல் வேயாக போங்க, கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. நான் சுவிட்சர்லாந்துலேருந்து ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினில். நான் உட்காந்துட்டே இருக்கிறேன். நடுவில் இருக்கிற ஒரு வாலிபன், அவனுக்கு என்ன வயசு, ஒரு 16-17 வயசு இருக்கும். ஸோ ஒயிட் மேன் தன்னுடைய பெற்றோர்களோடு உட்காந்து கொண்டு இருக்கிறான். ஃபிட்ஸ் வந்துடுச்சு, விழுந்துட்டான் ட்ரெயின் அப்படியே கீழே விழுறான். நான் தள்ளி அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அநேகர் உட்காந்துருக்குறாங்க. கர்த்தர் என்னோட கூட சொல்கிறாரு, அந்த வாலிபனுக்கு போய் நீ ஜெபி என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். நான் உடனே என்ன செய்தேன், துரிதமாக என் சீட்டை விட்டு எழுந்து 2-3 சீட்டை எழுந்து போய் அவன் மீது கைகளை வைத்தேன். ஆண்டவரே, இந்த வாலிபனை நீர் எழுப்பும். வேதத்தில் படிச்சிருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை நான் என்ன செய்கிறேன், அப்படியே செயல்படுத்துகிறேன். கரெக்டாக சொன்னீங்க, செயல்படுத்துகிறேன்.
நான் ஜெபித்த போது அவன் துள்ளி எழுந்தான். பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு பிரைட்னஸை பார்த்தேன். தண்ணி எடுத்து கொடுக்க போனேன், அதுக்குள்ளே தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, தெளித்தாங்க. இட்ஸ் எவ்ரிபடி இஸ் வாட்சிங், எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டே இருக்காங்க. பின்னால் எனக்கு சீட்டில் பின்னால் உட்காந்துருக்கவர் யூஎஸ்லேருந்து அவர் வராரு, பிஸ்னஸ்க்காக வந்திருக்காரு, ஃப்ரான்ஸ் போகிறாரு. அவர் ஓடி வந்து என் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு சரி யூஆர் அ பாஸ்டர் இவர் என்ன கேட்குறாரு, என்னை வினாவுகிறார். நான் சொன்னேன் ஐ எம் அ பாஸ்டர் ஃப்ரம் இந்தியா. நாங்கள் இருவரும் பேசி கொண்டு வந்தோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் அநேக இடங்களை சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய கையின் கிரியைகளாயிருக்கிறீர்கள். ஆமென். அவர்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தில் இருக்கிற உங்களுக்கு அவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தரா கரபாபா சந்துருரியா குரபாபா. ஹல்லேலூயா. சதுருபி ரபா குருதியா ரபலபா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு கூட்டத்தை ரட்சிக்கும்படி என் பிள்ளைகளுக்கு வரங்கள் செயல்படுவதாக. அவர்களுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறபடினாலே ஒரு சிறு கூட்டம் என்று ஆண்டவரே நான் எண்ணவில்லை. இந்த கூட்டத்தில் உமக்கு மகிமையான காரியங்களை செய்கிற பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர்கள். இந்த பட்டணத்தின் எழுப்புதலுக்கு இவர்கள் போதுமே. ஒரு மனிதனை கொண்டு வேல்ஸ் தேசத்தை நீர் அசைத்தீரே, ஆனா இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு நீர் அசைய மாட்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறதுனால கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறார். நீங்கள் எங்கே நின்று பிரசங்கித்தாலும், எங்கே நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும், நீங்க எங்கே கரங்களை வைத்து ஜெபித்தாலும் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணும். திஸ் இஸ் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய அத்தாரிட்டி இது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைபடுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டு அசைப்பார் இந்த பட்டணத்தை. பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே என் பிள்ளைகள் உமக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையோடுமே ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். இந்த பட்டணத்தில் இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும். இவர்கள் பார்க்கிற பேசுகிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும், அவர்களுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர வேண்டும். என் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஆவி அவர்களை பற்றி பிடிக்கட்டும். இந்த தேசம் எழுப்புதலை காணட்டும். என் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சுகத்தை மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் ஜெயத்தையும் தருகிறது. ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்திருக்கிற. கோலியத்தை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஆகையினால கர்த்தரை துதியுங்க. கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? பிரஸ்தாபப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ரொம்ப அழகாக சொல்ல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். கடைசியாக இந்த மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:11 வாசிக்கும் பொழுது வசனத்தை அவர் பிரசித்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவர் எதை பிரசித்தப்படுத்துகிறாரா? வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. நீங்க தான் அந்த கூட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவர் என்னுடைய செய்திக்கு அவர் தான் ஆதாரமாக சொன்னார். வேர்ட் என்று பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். கர்த்தருடைய வார்த்தை இல்லை, அதான் வார்த்தை. இந்த வார்த்தையை பிரசித்தப்படுத்த பயன்படுத்த அதான் சொன்னார், வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கி. அல்லேலூயா. வசனத்தை, வார்த்தையை. அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் அவருடைய வசனத்தை உங்கள் மூலமாக பிரசித்தப்படுத்த போகிறார். God going to prove his word through you.
ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்கள் மூலமாக அது நிரூபிக்கப்படும். ஆமென். வார்த்தையை ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம், துரோகம் என்ன தெரியுமா? கர்த்தரை மறந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மறந்தார்கள். உபாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் எழுதி வச்சுக்க, டைம் இல்லை. 32 நீங்கள் 15-16 வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையும் வசனத்தையும் என்ன செய்தாங்க? மறந்து போனாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துங்கள். 32:3-13 வரைக்கும் அங்கே ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும் பொழுது 47-49 அங்கே பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 அதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வசனத்தை பிரசித்தப்படுத்துவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தை பிரசித்தப்படுத்துவோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 1:8 வாசித்துருவோம். அதை மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால ரோமர் 1:8 வாசிக்கலாமா? உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே, உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே, முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்து வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 1:8. எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும், கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. வசனத்தின் மூலமாக உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிற கர்த்தருடைய வசனம் இந்தியாவில் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுமா? பிரசித்தமாக. அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஆமென். இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்கப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சொல்லுங்க, அவருடைய வசனத்தை பிரசித்தப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஆமென். எழுந்துருமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய 7 காரியங்கள், ஆனால் அந்த 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். வெற்றிக்கான யுத்திகள் இது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கணும் எப்போதும் இல்லையா? நெகட்டிவ்ஸாக பேசக்கூடாது எதையுமே. இல்லை, இன்னும் வரல, இன்னும் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல, எதுவுமே பேசாதீங்க. கர்த்தரை துதிங்க போதும். எவ்ரிதிங் வில் கம் டு யுவர் சைட். எல்லாம் வந்து விழுந்துரும் உங்கள் கீழே முன்னாடி. ஆமாம், கர்த்தரை துதிச்சா போதும். அவர் பாப்பார், ஆண்டவர் பாப்பார். என் பிள்ளைங்க என்னை துதிக்கிற பிள்ளைங்க, என்னை ஆராதிக்கிற பிள்ளைங்க, என் நாமத்தை மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள், அவ்வளோதான். திஸ் இஸ் அ ஸ்பிரிட், இஸ் இன்னசென்ட் ஸ்பிரிட். வி நீட் அ இன்னசென்ட் ஸ்பிரிட். இல்லை, சில நேரங்கள் என்ன தெரியுமா? நான் கொடுத்தா நீங்கள் கொடுங்க, அது இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, ஆண்டவரை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். எதை குறித்து யோசிக்காமல் எவ்ரிதிங் லார்ட். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், சந்தேகமே இல்லை. இந்த நாளில் என்ன தேவையோடு வந்திருக்கீங்க தெரியாது, என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்க தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், உன் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பும், as I understand the pastor inside heart spirit, நான் போதகரை முன்னுக்கு அழைக்கிறேன். பாஸ்டர் வாங்க, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இல்லை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், as I have the soul burden, நல்ல ஆத்ம பாரமுள்ள ஒரு போதகரை தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் இருதயம் என்ன செய்ய தெரியுமா? எதையும் வாஞ்சிக்கல. அவர் எதையும் வாஞ்சிக்கல. அவர் வாஞ்சிக்கிறது ஒன்றே ஒன்று, என் தேவனுக்கு பரலோகத்துக்கு போகும்போது ஒரு ஆத்மா கூட்டத்தை கொண்டு போகணும். அதுதான் வாஞ்சிக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த பர்பஸ் தான் வந்திருக்கார் பெங்களூர்லேருந்து இங்கே. தட் இஸ் யுவர் பர்பஸ். பேசுகிறாரு, ஒரு கூட்டம் நிரம்பும். வெரி சூன், வெரி சூன் many people will come here. ஏன் தெரியுமா? அநேக மக்கள் இங்கே வரப்போகிறாங்க. ட்ரூத், சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி. இந்த தேசத்துக்கு சத்தியம் தேவை, உண்மையான சத்தியம் இல்லை. அல்லேலூயா. அந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் கொண்டு வருவார். ஒரு கூட்டம் வரும் உங்களுக்கு. இப்பொழுது பார்க்கிற இந்த கூட்டம் அல்ல. Is your eyes, with faith eyes we see. Amen. More than many chairs. Hallelujah. Hallelujah.
நாற்காலிகளை பெருக்கி போடுங்க, ஒரு கூட்டம் வரும். நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என் உணர்வில் என்னோடு கூட பேசுகிறார். God understand your heart. உங்கள் இதயத்தை புரிந்து கொள்ளுகிற தேவன். உங்கள் தரிசனம் அப்படியே கொடுக்கப்படுகிறது, இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. உங்கள் தரிசனம் அப்படியே கொடுக்கப்படுகிறது, ஊற்றப்படுகிறது இந்த பிள்ளைகளுக்கு. தேவன் கொடுப்பார். Lord, I believe in Jesus name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இங்கே உம்மை ஆராதிக்கிற ஒரு சிறு கூட்டம். ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கிற கூட்டம், உம்மை உயர்த்துகிற கூட்டம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை பெற்றுக்கொள்ள மாத்திரம் நீர் வைக்கவில்லை, எங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கும்படி எங்களை கொடுக்கவும் வைத்திருக்கிறீர். இவர்கள் எல்லாம் ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகள். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை கொடுக்கிற பிள்ளைகள். யாருக்கெல்லாம் என்ன தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள். இந்த தேசத்திலே ஒரு அசை உண்டாக்கும்படி இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும். என் தாசனை, என் ஊழியரை நீர் பயன்படுத்தும் சாமி. ஆண்டவரே, அவரையும் அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அருமை பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் சாமி. சகல ஆண்டவரை வரங்களினாலே, சகல சத்துவத்தினால நிரப்பும் சாமி. ஆண்டவரே, எல்லா சோர்வுகளிலிருந்து விடுவியும். ஆண்டவரே, சரீரத்தின் சோர்வுகள், சில நேரங்களில் வருகிற மன அழுத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவித்தருளும். உடைய மகனை, மகனிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது அநேகரை கட்டி எழுப்புவதாக. ஆண்டவரே, நல்ல ரெவலேஷனை கொடுங்க. ஆண்டவரே, உடைய மகனுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பீராக. சகல வரங்களும் கிரியை செய்வதாக. இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் சுகம் பெறுவார்கள். இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் சகல நன்மைகளை பெறுவார்கள், சகல ஆசீர்வாதங்களை பெறுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே. இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும், ஆசை கிருபா அவர்கள் குடும்பம், வந்திருக்கிற மற்ற அருமை சகோதரனுடைய குடும்பம் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். பெரிய காரியங்களை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Amen. Thank you, Pastor, for the word. அருமையான ஒரு வார்த்தை இன்று காலை நேரத்தில் ஆவியினர் உங்களோடு கூட நம்மத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். Amen. We receive it. Amen. ஒரு அடையாளத்திற்காகத்தான் நம்ம இந்த பூமியில், இந்த தேசத்தில் இருக்கிறோம். Amen. Book of Isaiah 8:18 சொல்லுது, you, me and with children whom the Lord has given, we are for signs and wonders in Bible சொல்லுகிறது. Amen. Hallelujah. Quickly, I would like to thank Aya for the word and quickly call upon Rachel to come forward and lead us into the offering session. Yeah. Let's all repeat this faith confession. The Bible says, God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father, in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. உண்மை உள்ளவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீதி உள்ளவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த
கால நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தவும் கர்த்தாவே வார்த்தையை பிரஸ்தாவப்படுத்தவும் நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கொண்டு இந்த முழு தேசத்தையை உமக்கென்று ஆண்டவரே, பரலோகத்திற்கென்று நாங்கள் திருப்ப போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாய் நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்னீர்களே, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறேன்னு சொன்னீரே. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எங்களுக்கு கொண்டு நீ செய்ய போகிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிறோம். இந்த கால நேரத்தில் எங்களோடு கூட வார்த்தை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. We pray Lord in the name of Jesus that you will strengthen him more, Lord. இன்னுமாய் கூட ஊழியனை பலப்படுத்தி ஆண்டவரே, இன்னும் அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக கொண்டு போய் அநேக சபைகளை விடுதலை செய்த ஆண்டவரே, அநேக சபைகளுக்கு இந்த தரிசனங்களை தந்த ஆண்டவரே, நீர் அவரை விசேஷித்த பாத்திரமாக எடுத்து பயன்படுத்த போகிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிற நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை தந்து நம்முடைய ஊழியனை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஊழியருக்காக நான் செபிக்கிறோம், குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர் குடும்பங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் கர்த்தாவே நீ சந்திப்பீராக. வேதம் சொல்லுகிறது, God who supplies all my needs according to his riches and glory in Christ Jesus என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவருடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, காணிக்கை தந்தவர்கள் தசமபாகத்தை கொடுத்தவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே தொடர்ந்தவர்களை ஆஸ்வதித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக மகிமை மேல் அவங்க குறைக நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, and sweet fellowship and communion of the Holy Spirit abide and lead us until he comes. In Jesus' name we pray. Amen. 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 Hallelujah. Hallelujah. We also would like to thank Pastor Kiruba and his family for being with us this morning. Hallelujah. God bless you all. Amen. Coming Friday, it's going to be our Good Friday service. இதே இடத்துல கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிப்போம். From 9 to 11 we will be having our Good Friday service. அதுக்கப்புறம் Easter service will be on the same time. Sunday அதே போல் 9லேருந்து இது resurrection service நமக்கு அதே போல் 9 to 11 same place we'll be having it. Amen. Hallelujah. God bless you all. And every Saturday, as we all know, we have Deep Waters and children's Bible study நடக்கிறது. 4 Satters Avenue Anand's வீட்டில் நடக்கிறோம். It's also available in Zoom. If people who want to connect us through Zoom, in person in Zoom, you are always welcome. God bless you all. Amen. God bless you all. Amen. Yeah. Thank you. God bless you all. Amen.